ஹாய் ஹலோ மக்களே, அந்த டிப் சேனல் எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வேறு நெருங்கிருச்சு. 7ஆம் தேதி வேறு விநாயகர் சதுர்த்தி வருது. இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 2ஆம் தேதியா, 3 4 5 6 இன்னும் 4 நாள் தாங்க இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு. 5ஆம் தேதி வேறு கோட் படம் வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வேறு போய் டிக்கெட் வேறு எடுத்து படம் பார்க்கணும். அதுவும் வந்துடும், கோட் படமும் நான் எடுத்துருவேன். சரி guys, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறேன், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். இப்போ ஒரு விநாயகரை ஜூம் பண்ணி காமிச்சால, அது தாங்க நாங்கள் ஆர்டரே பண்ணோம். செம்ம பெருசு, அரண்மனையில் உட்காந்துருக்க மாதிரி கரெக்டாக. guys, இப்போ வந்து மணி எத்தனை பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30ங்க. 8:30க்கு தான் 9 மணிக்கெலாம் கடை பூட்டிடுவாங்க. 3ஆம் தேதி தான் நைட்டு நாங்கள் திறப்போன்னாங்க. அந்த 2ஆம் தேதி திறந்துட்டாங்க. கரெக்டாக தெரியுது பாருங்கள், நம்ம பிள்ளையார் ரோஸ் கலரு, திக் ரோஸ்லாம் இல்லை, லேஸாக ரோஸு, சாண்டில் ரோஸு கலந்த மாதிரி. இப்போ உள்ளார போய் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சிமெண்ட் கலரு, இது வந்து 1/2 அடின்னு சொன்னாங்க, இது வந்து 1 அடி, இது வந்து 1.5 அடி. இப்போ 2 அடி காமிக்கிறேருங்க. இதுதான் 2 அடி கரெக்டாக. இதே மாதிரி தான் நாங்கள் போன வருஷம் வச்சோம், ஆனால் இது இல்லை. இங்கே பாருங்க காய்ஸ், இது தாங்க எங்கள் பிள்ளையாரே. இருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று ரோஸ் கலரு செம்ம அழகாக இருக்குது. சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, இதுவும் சோஃபா தான், ஆனால் என்ன ஏதோ சீட்டில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. பாருங்கள், எங்கள் பிள்ளையார் செம்மையாக இருக்குங்க. மேலே கிருஷ்ணர்லாம் இருக்கார், அரண்மனை மேலே உட்காந்துருக்க மாதிரி. நாங்கள் போன உடனே நாங்கள் பார்த்துட்டோம். எவ்வளோன்னு கேட்டோம், விநாயகர் எவ்வளோன்னு கேட்டோம். அவங்க வந்து சொன்னாங்க இது 7 ரூபான்னாங்க. 7000 ரூபா. நாங்கள் வந்து கம்மியாக குறைச்சி கேட்டு ஒரு 6500 கேட்டிருக்கோங்க. உள்ளார போகலாமான்னு கேட்டால் உள்ளார போகக்கூடாதுன்ட்டாங்க. இங்கே மேலே க்ளோஸ் அப்பில் செம்மையாக இருக்குது, கிருஷ்ணர் மேலே தான் இருக்கார். சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஹர்ஷாவோட பிள்ளையாரை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ காய்ஸ், இதுதான் வந்து ஹர்ஷாவோட பிள்ளையார். இதுவும் பிங்க் கலர் தாங்க, சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பற்றி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பாய் காய்ஸ்.